ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தாவே தெரியும். நம்ம ராமேஸ்வரம் கஃபே இந்திரா நகர் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இந்த கீ பொடி இட்லிக்கும் கீ பொடி மசாலா தோசைக்கும் வந்து நின்றுட்டுருக்காங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் வந்து திருவிழாவே நடக்கும். இங்கே ராமேஸ்வரம் கஃபேல பார்த்தீங்கன்னா டெய்லி திருவிழாவாக இருக்குங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து கீ பொடி இட்லி கீ பொடி மசாலா தோசையும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட என்ன வாங்கியிருக்கோம்னா அவங்களோட நிறைய சேல் ஆகிற ஐட்டம், அதுக்கப்புறம் அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஐட்டம்னா கீ பொடி இட்லியும் கீ பொடி மசாலா தோசையும் தாங்க. ஸோ அதுக்காக நம்ம கீ பொடி இட்லி வாங்கியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இட்லி சட்னி சாப்பிட்றலாம் எப்படி இருக்குண்ணே. நல்ல நெய், அது சொல்லவே தேவையில்லை. ராமேஸ்வரம் கஃபேனாவே மெயினாக நெய். அவங்க என்ன வெரைட்டிக்கு என்ன போடுறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் நெய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது இருக்குது, நிறைய நெய் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சட்னி நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் சரி இந்த சட்னி வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சாம்பார். ஸோ இதில் நம்ம சாம்பார் வாங்கலை. ஸோ சாம்பார் கூட எந்த டைமில் நீங்கள் எது வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த கீ பொடி மசாலா தோசையை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது இந்த தோசையை பார்க்கும்போது. அது கூட பார்த்திங்கன்னா கார சட்னி, சாம்பார், இது கோகோனட் சட்னி, க்ரீன் சட்னி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த மசாலா தோசையை அப்படியே இந்த சென்ட்ரலேருந்து எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சட்னி, கார சட்னி, சாம்பார். நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குது தோசையில். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே நம்ம முன்னாடி இட்லிக்கு சொன்ன மாதிரி இட்லி நெய், நல்லா நெய் போட்டிருக்காங்க. சாம்பார், சட்னி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக, அதாவது உடுப்பி ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் சாம்பார். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது, பட் லிட்டில் பிட் கொஞ்சம் தான் இருக்குது அந்த ஸ்வீட்னஸ். ஸோ அந்த அளவு சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த ஆலு மசாலா, அந்த உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மசாலா தோசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரெஸ்டாரண்ட்லேயே ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம். இது வந்து அப்படியே எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த பொட்டேட்டோ எப்படி இருக்குமோ, அந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமோ, ஸோ அதை நேச்சுரல் கலர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பர்டிகுலராக இதில் சொல்லணுன்னா மசாலா தோசையில் எங்கேயாவது நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதாவது இங்கே பாருங்கள், கேஷ்யூ நட்டு மசாலா தோசையில். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கெங்கே இது வரைக்கும் மசாலா தோசை சாப்பிட்ருக்கேன். சரி, எனக்கு தெரிஞ்சு மசாலா தோசையில் வந்து கேஷ்யூ நட் போட்டிருக்க ஒரே ஒரு இடம் இது மட்டும்தாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடித்தாச்சு. ஸோ நீங்கள் ஒரு கீ லவராக, அதாவது நெய் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பிரான்ச் வந்து இந்த ராமேஸ்வரம் கெஃபேக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து ஒரு பெங்களூர்லேயே ஒரு 5 to 6 பிரான்ச்சஸ் என்னவோ இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் நியர்பையை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இங்கே ராமேஸ்வரம் கெஃபேல சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ்லேயே சொல்லி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை போட்டு இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.